ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இந்தியால கிட்டத்தட்ட 32 என்ஐடிஸ் இருக்கு. இந்த 32 என்ஐடிஸ்ல பர்ட்டிகுலரா என்ஐடில சீட்ஸ் வேணும் அப்படின்னா, எவ்வளோ மார்க்ஸ் ஜேஇ மெயின்ஸ்ல வேணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஜேஇ மெயின்ஸ் வந்து செஷன் 1 அண்ட் செஷன் 2 2 செஷன்ஸா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல செஷன் 1 எழுதாதவங்க செஷன் 2வும் எழுதுவாங்க. இல்ல செஷன் 1லயே நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, செஷன் 2 எழுதாமயும் இருக்கலாம். இல்ல நான் செஷன் 1லயும் எழுதுறேன், செஷன் 2லயும் எழுதுறேன் அப்படின்னாலும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நாம இப்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பர்ட்டிகுலரா ஒரு தம்ப்நெயில் குடுத்திருந்தோம். எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா, எந்தெந்த என்ஐடி காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம குடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எப்படி பெர்சன்டைல்ஸ் வந்து கால்குலேஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பர்ட்டிகுலர் மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் காலேஜஸ் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல சொல்லப்போறோம். ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப நம்ம ஜேஇ மெயின்ஸ் வந்து 2 செஷன்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த 2 செஷன்ஸ்ல ஜான் செஷன் மட்டும் இப்ப எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு வச்சுப்போம். இதுல வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க 2025ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து உங்களுக்கு 14 லேக்ஸ் பீப்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு 10 ஷிஃப்ட்ஸும் வரலாம். மேபி 12 ஷிஃப்ட்ஸும் வரலாம். 10 ஷிஃப்ட்டா இருந்தா 5 டேஸ் எழுதுவாங்க. அதே மாதிரி 12 ஷிஃப்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில வந்து 6 டேஸ் எழுதுவாங்க. இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில ஷிஃப்ட்ன்னு பார்க்கும்போது ஒரு டேக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் 1, ஈவினிங் ஷிஃப்ட் 1 2 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த 10 ஷிஃப்ட்ஸ்ல ஏதோ ஒரு ஷிஃப்ட் ஒரு நம்பர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ இது நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு மார்க்ஸ் இந்த பர்ட்டிகுலர் மார்க்ஸ்க்கு இந்த பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் தான் வருமா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின்ஸ். இப்போ இந்த 10 ஷிஃப்ட் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 10 ஷிஃப்ட்ல ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் வேரி ஆகும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் பெர்சன்டைல்ஸும் வேரி ஆகும். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். கவனமா கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷிஃப்ட் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் ஒரு ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த மார்னிங் ஷிஃப்ட் எழுதுறவங்களோட கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்டி லெவல் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க? அதுல எவ்வளோ பேர் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க? அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட மார்க்ஸ பொறுத்து பெர்சன்டேஜ் வேரி ஆகும். அதே மாரி ஈவினிங் பேப்பர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க? எவ்வளோ பேர் ஹையஸ்ட் மார்க் எடுக்குறாங்க? அப்படிங்கிறத பொறுத்து அங்கேயுமே பெர்சன்டேஜ் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ நாம இந்த வீடியோ எண்டுல குடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் மார்க்ஸ் இருந்தா இந்த பர்ட்டிகுலர் காலேஜஸ் கிடைக்கும். இந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுலயுமே இன்னும் தெளிவா சொல்றேங்க. என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப வந்து மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த மார்னிங் ஷிஃப்ட்ல எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு மேபி வந்து உங்களுக்கு ஒரு 180 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதாவது 180 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஈவினிங் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்டி லெவல் வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில 160 தான் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ 180 மார்க்ஸ் வாங்குற மார்னிங் ஷிஃப்ட்க்கு பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்டின்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுனால அவங்களுக்கு மேபி வந்து உங்களுக்கு 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ஈவினிங் ஷிஃப்ட்க்கு டிஃபிகல்ட்டா இருக்கறனால 160 மார்க்ஸ் எடுத்தாவே 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து இப்படி தான் வேரி ஆகும். 180 மார்க்ஸ் எடுத்தவனுக்கும் 99% 160 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கும் 99% அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்படிதான் வந்து ஜேஇ மெயின்ஸ் அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல் எப்படி இருக்கு? அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட பெர்சன்டைல்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ எண்டுல பர்ட்டிகுலர் சர்டைன் மார்க்ஸ்க்கு நம்ம வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது, எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். அந்த மார்க்ஸ் தான் நிதர்சனமான உண்மையா அப்படின்னா, இது அப்ராக்ஸிமேஷன் மார்க்ஸ். சரிங்களா? இந்த அப்ராக்ஸிமேஷன் மார்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு மேபி 5 மார்க்ஸ் இல்லன்னா உங்களுக்கு 2 to 3 மார்க்ஸ் வேரி ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்டி லெவல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, மேபி 10 to 15 மார்க்ஸ் வேரி ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். இதையும் தாண்டி இந்த ஜான் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, மேபி வந்து அவங்க ஏப்ரல் செஷன்ஸ் எழுதாம டைரக்ட்டா ஜேஇ அட்வான்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. இல்ல நான் ஜான் செஷனும் எழுதி, ஏப்ரல் செஷன்லயும் எழுதி நான் ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க,
ஜான் செஷனும் எழுதி ஏப்ரல் செஷன்ஸ் எழுதுவாங்க. இவங்களுக்கு எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி இப்ப வந்து ஜான் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து ஒரு 98% வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல வந்து உங்களுக்கு 99% வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சப்போ, அப்ப இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பர்ட்டிகுலர் கேண்டிடேட்டோட பெர்சன்டைல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99% அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஸோ, அதனால தான் 2 செஷன்ஸும் எழுதுறாங்க. ஸோ, இத வந்து பர்ட்டிகுலரா எனக்கு ஜான் செஷன்ஸ் நான் எழுத முடியல அப்படின்னா, ஏப்ரல் செஷன்ஸ் மட்டும் கூட நீங்க எழுதலாம். அந்த ஏப்ரல் செஷன்ஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் இருக்கோ, அந்த மார்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி பெர்சன்டைல், அந்த பெர்சன்டைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் கிடைக்கும். சரி, இதுதான் வந்து ஜேஇ மெயின்ஸ் மார்க்க பொறுத்தவரைக்கும் இப்படி தான் வரும். இப்படி தான் பெர்சன்டைல்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்க வச்சு கிட்டத்தட்ட 32 என்ஐடிஸ்ல நம்ம பர்ட்டிகுலரா டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு 3 என்ஐடிஸ் இருக்குங்க. இது எஸ்பெஷலி இந்த டயர் 1னா என்ன, டயர் 2னா என்ன, டயர் 3னா என்ன, இதுல பர்ட்டிகுலரா எந்தெந்த என்ஐடிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா லைக் பட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, கண்டிப்பா நெறைய லைக்ஸ் வருது அப்படின்னா, நாம இன்னும் நெறைய வீடியோக்கள்ஸ் இந்த ஜேஇ மெயின்ஸ பத்தி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜேஇ மெயின்ஸ் கோர்ஸ்ரமும், அட்வான்ஸ் கோர்ஸ்ரமும் நம்ம ஈச் அண்ட் கார்னர் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். இதையும் தாண்டி ஜோசா கவுன்சிலிங் பத்தியும் அப்டேஷன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாத நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஷேரிங்னால அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3 காலேஜஸ்ல நம்மளுக்கு பர்ட்டிகுலரா என்ஐடிஸ் இருக்கு. அந்த என்ஐடிஸ்ல உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா டயர் 1 காலேஜ் என்ஐடிஸ்ல சீட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ மார்க்ஸ் இருந்தா டயர் 2 காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ மார்க்ஸ் இருந்தா டயர் 3 காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இப்போ 230 எபோவ் இப்ப வந்து எப்பயுமே ஜேஇ மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் 300 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த 300 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு மேல இருந்தா பர்ட்டிகுலர் என்ஐடிஸ்ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். இந்த வீடியோவ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றது அதேதான். ஒரு சின்ன ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களோட கன்டென்ட் வந்து கிளியரா இருக்காது. சரிங்களா? சரி. இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து 230 எபோவ் இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு எந்த காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்டிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 230 எபோவ் மார்க்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அவங்க 99.5% மேல வச்சிருப்பாங்க. அப்டிங்கிற பட்சத்துல, அவங்களுக்கு டயர் 1 காலேஜ்லயே அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அப்போ 99.5 எபோவ் பெர்சன்டைல் வச்சிருந்தீங்கனாவே கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் டயர் 1 கல்லூரிகள்ல. அதுக்கு அடுத்து 230லேருந்து 200 கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டைல்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து 99.23 இல்லன்னா 99.3 அந்த ரேஞ்சஸ்ல வரும். அப்போ 99.3 இல்லன்னா 99.2 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு டயர் 1 கல்லூரிகள்ல அவங்க இங்க வந்து எஸ்பெஷலி ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயன்ஸ், அதுக்கு அடுத்து வந்து டேட்டா அண்ட் கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் டயர் 1 கல்லூரிகள்ல. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு 200லேருந்து 190 இவங்களுக்கு வந்து மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா, இவங்களுக்கு மேபி வந்து 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 99% வருது அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாதிரி கல்லூரிகள் கிடைக்கும் அப்படின்னா, டயர் 2 காலேஜஸ்ல சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டயர் 1 கல்லூரிகள்ல இன்னும் கொஞ்சம் லோவர் பிரான்ச்சஸ் கிடைக்கும். லோவர் பிரான்ச்சஸ்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இசிஇ, இஇஇ அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து 190லேருந்து 175 கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எந்த கல்லூரிகள் கிடைக்கும் அப்படின்னா, டயர் 1 கல்லூரிகள்ல அதாவது உங்களுக்கு திருச்சி, வாரணங்கல் இந்த மாதிரி கல்லூரிகள்ல உங்களுக்கு லோ பிரான்ச்சஸ் கிடைக்கும். லோ பிரான்ச்சஸ்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெட்டலாஜிக்கல் புரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில டயர் 2 கல்லூரிகள்ல உங்களுக்கு வந்து இசிஇ, இஇஇ இந்த மாதிரி கோர்சஸ் கிடைக்கும். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு டயர் 3 கல்லூரிகள்ல உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து 175லேருந்து 160 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தா, உங்களுக்கு எந்த கல்லூரிகள் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டயர் 2 கல்லூரிகள்ல லோ பிரான்ச்சஸ் கிடைக்கும். அதாவது லோ பிரான்ச்சஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இஇஇ, மெக்கானிக்கல் இந்த மாதிரி கல்லூரிகள் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து கிடைக்கும். இல்லாட்டாட்டி உங்களுக்கு டயர் 3 காலேஜஸ்ல உங்களுக்கு இசிஇ, இஇஇ இந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில
பட்சத்துல உங்களுக்கு ட்ரிபிள் ஐடில சிஎஸ் கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? டாப் 5 ட்ரிபிள் ஐடிஸ்ல உங்களுக்கு சிஎஸ் கோர்சஸ் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இவங்களுக்கு வந்து 99.3% வரும். இவங்களுக்கு வந்து 99% வரும். இவங்களுக்கு வந்து 98% வரும். இவங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு 98 இங்க 98.5% வரும். இங்க 98% வரும். இங்க வந்து மேபி உங்களுக்கு 97% வரும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இது எல்லாமே பெர்சன்டைலுங்க. பெர்சன்டேஜ் கிடையாது. சரிங்களா? சரி. இப்ப வந்து 175லேருந்து 160க்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து டயர் 2 கல்லூரிகள்ல லோ பிரான்ச்சஸோ, டயர் 3 கல்லூரிகள்ல உங்களுக்கு வந்து இசிஇ, ட்ரிபிள் இ இந்த மாரி பிரான்ச்சஸோ இல்லன்னா, உங்களுக்கு வந்து டாப் 5 ட்ரிபிள் ஐடிஸ்ல சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 160லேருந்து 140 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மேபி 97% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு என்ஐடி திருச்சியில உங்களுக்கு லோ பிரான்ச்சஸ் கிடைக்கும். இல்ல அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாவா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, டயர் 3 காலேஜஸ்ல உங்களுக்கு லோ பிரான்ச்சஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து 140லேருந்து 120 இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, மேபி உங்களுக்கு எவ்வளோ பேர் கேண்டிடேட் சீட்ஸ் எடுக்குறாங்க, அந்த சீட்ஸ பொறுத்து சீட்ஸ் இன்கிரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுறத பொறுத்து உங்களுக்கு என்ஐடிஸ்ல சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பர்ட்டிகுலரா உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா, இந்த காலேஜஸ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 120 பிலோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சீட்ஸ் வந்து மேபி ஜிஎஃப்டில பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு என்ஐடி திருச்சிய பொறுத்தவரைக்கும் எந்த பெர்சன்டைல்ஸ்ல இருக்கு, அவங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு 97.5%லேயே உங்களுக்கு எல்லா பிரான்ச்சஸுமே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? இதுலயுமே எஸ்பெஷலி நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல் அதையும் தாண்டி இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ நம்ம இவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஓபிசி, என்சிஎல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். இதே ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி மார்க்ஸ் வேரி ஆகும். அதே மாதிரி பெர்சன்டேஜும் வேரி ஆகும். அதே மாரி ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மார்க்ஸும் வேரி ஆகும். பெர்சன்டேஜும் வேரி ஆகும். இது நம்ம அப்ராக்ஸிமேட்டா குடுத்துருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இந்த ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதையும் தாண்டி நான் நல்ல ஜெய் ஆஸ்பிரன்ட்ஸ் எனக்கு வந்து சரியா வந்து மார்க்ஸ் குடுக்கல, இல்ல எனக்கு சரியா மார்க்ஸ் எடுக்க முடியல, கொஞ்சம் டஃப்பா இருக்கு அப்படிங்கிறவங்க, ஆல் ஓவர் இந்தியால அதர் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. அந்த அதர் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எப்ப க்ளோஸ் ஆகுது, எப்ப ஓப்பன் ஆகுது, அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ கேட்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் பிரசன்ட்டா இப்ப தான் 10த் படிக்க போறேன், இப்ப தான் 12த் படிக்க போறேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நெறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.